சரியா? கேள்வி இல்ல. ஆக்சுவலா இப்போ ராணவ பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அத பத்தி ம். ஆக்சுவலி சொல்லணும்னு நெனச்சேன். ம்ஹ்ம். ராணவ் வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. ராணவ் பண்ணலனாலும், ராணவுக்கு ஒரு அட்டென்ஷன் வந்து இவங்க பழைய ஓல்டு ஹெச்எம்ஸே குடுத்துட்டாங்க. இப்போ ம். ஸ்கூல் டாஸ்க்ல அவன் ஏதோ பண்ணிட்டு அவன் கேரக்டர் பண்ணான். கரெக்ட்டா? அதுக்கு நீ இப்படி பண்ற, எங்களுக்கு ஸ்பேஸ் குடுக்கலங்கிற மாரி ஒரு சண்டே புரியுதா? கண்டஸ்டன்ட்ஸ் விசஸ் ராணவ்னு சொல்லிட்டு, இவங்களே ஒரு ஸ்கோப் குடுத்து ஒண்ணு இது பண்ணிடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸ்க்கு இப்போ 1 ஹவர் பார்க்குறவங்களுக்கு ஒரு பிஆர், ஹெவி பிஆர் என்னதான் இருந்தாலும், அவன் ஸ்கோர் பண்ணதுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுக்குறாங்கல்ல. அத ஏன் குடுக்குறாங்கங்கிறது தான் எனக்கு புரியல. ஏன்னா இப்ப இவங்கலாம் முட்டாள். சௌந்தர்யாவுமே மத்தவங்கலாம் விட இந்த ராணவனா மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வால்யூம் இன்கிரீஸ் பண்ணி தேவையே இல்லாம ராணவ அடிச்சு, ராணவ பெரிய ஆளாக்கி விட்டுட்டு இருக்காங்க. இல்லங்க பெரிய ஆள் ஆகுற அளவுக்கு ஆக்சுவலி ராணவ் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் பண்ணல. மேபி நீங்க அப்படி பார்க்குறீங்கன்னு நெனைக்கிறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ராணவ் வந்து அவரா ஏதாவது ஒண்ணு பண்றாரு. 1 கிளிக் ஆயிடுது, 10 கிளிக் ஆகாம போயிடுது. அவ்வளதான். அதுல எது இவங்க சூஸ் பண்றாங்களோ, அத வந்து 1 ஹவர் எபிசோட்ல காட்டிர்றதா தான் நான் பார்க்குறேன். மத்தபடி இவங்க வந்து முட்டாள். ஏன்னா வந்து லாஸ்ட் சீசன்லயே ஒண்ணு நடந்திருக்கு. வைல்ட் கார்ட் வந்தது அப்படின்றது வந்து தாண்டி, இவங்க அத ஒழுங்கா யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து அன்னைக்குமே வந்து அது நான் சிங்க்ல தான் போச்சு. அந்த ஸ்கூல் டாஸ்க் நீங்க சொல்றீங்கல்ல, அது என்னமோன்னு ஆரம்பிச்சு நம்மளுக்கெல்லாம் ப்ரோமோல காலையில வேற மாதிரி காட்டப்பட்டு, அதுக்குள்ள எல்லாம் பாஞ்சுகிட்டு போய் ராணுவுக்கு ஓட்டு போட்டு, அப்புறமேட்டு எபிசோட்ல பார்த்தா, "டேய் பிராங்க் தானடா இது" அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ, அதுல வந்து ஐ டோன்ட் ஹேவ் மச் டூ டாக் அபௌட் ராணவ். பிகாஸ் அவர் அந்த அளவுக்கு எனக்கு வந்து அட்ராக்டிவா இன் டெர்ம்ஸ் ஆஃப் திஸ் கேம் பிளே அப்படி தோணவே இல்ல. பட் அங்கங்க சில சில பாயிண்ட்ஸ் போடுறாரு. இன்னைக்கு கூட எந்திரிச்சு நின்னு சொல்றாருன்னு சொன்னாரு. இப்ப கூட ஆலன் சொல்லிட்டு போனார் இல்லையா? அந்த மாரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கங்க கொஞ்சம் தூறாப்புல தான். ஆ மத்தபடி இல்ல. ம். நான் என்ன சொன்னேன்னா, இந்த அன்ஷிதா விசஸ் ராணவ் வந்ததுல அத சொல்றேன். பேங்க்குக்கு முன்னாடி. அதுக்கு நடுவுல வந்து சௌந்தர்யா வந்து அது பேர் என்ன? அவனுக்கெல்லாம் ஏன் ஹெல்ப் பண்ணீங்க? ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணு யார் நடந்தது. சௌந்தர்யா ஒண்ணு அந்த மாரி பண்றாங்கங்க. சௌந்தர்யாவுக்கு சிலர் இப்ப மஞ்சரியா சௌந்தர்யாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ராணவ பிடிக்கல. இந்த மாரி இடத்துலலாம் யார் யார் வராங்களோ, அவங்களலாம் வந்து அவங்கள அறியாமயே வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா பிஹேவ் பண்ணிடுறாங்க. சௌந்தர்யா ஓகே. அது பார்க்கறதுக்கு நல்லாவே இல்ல. அது நம்ம அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணல அப்டின்னாலுமே நானுமே இந்த சௌந்தர்யாக்கு நெறைய சப்போர்ட் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். பட் வந்து அது அது வந்து அது அக்செப்டன்ஸ்குள்ளயே வரல. நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தவங்கள இவ்ளோ கேவலமா நீங்க நெனைக்கவே முடியாதுல்ல. அது தப்பு தான். அவங்க அது ட்ரை பண்றாங்க. இப்ப அருண் ஒண்ணு பண்றாரு. அருண் என்ன கேம் தெரியுமா பண்றாரு? மஞ்சரி, மஞ்சரி, மஞ்சரி அவ தூங்கும்போது, எந்திரிக்கும்போது, குளிக்கும்போது, சாப்பிடும்போது எல்லா நேரத்துலயும் வந்து அவருடைய காதலிய நினைக்கிறத தாண்டி அவரு மஞ்சரிய மட்டும் தான் வந்து சமீப காலமா வந்து நினைச்சுட்டு இருக்காப்ல. ஓகே. பிளஸ் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, மஞ்சரி சீம்ஸ் டூ பி வெரி ஸ்ட்ராங். இப்ப முத்துக்குமரன் நம்ம ஸ்ட்ராங், ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்ன்னு சொல்றோம். பல வாரமா முத்துக்குமரன் ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு ஓட்டு வருது. அவரு உள்ள இருக்காப்ல. ஓகேங்களா? பட் மஞ்சரி ஷி இஸ் ரியலி பிளேயிங் கேம். ஆ மெஜாரிட்டி ஆஃப் த சைட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்தவரைக்கும் நான் அத பாசிட்டிவா தான் பார்க்குறேன். ஓகே. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இட் டசன்ட் மீன் தட் நோ யூ கைஸ் ஹேவ் டூ அக்செப்ட் இட்ன்னு நான் சொல்லவே இல்ல. எனக்கு வந்து அவங்க பாசிட்டிவா தான் ப்ளே பண்ற மாரி இருக்கு. நெறைய இடத்துல வந்து அவங்க அவங்க தப்பா எது போது அப்டின்னா, ஒரு சில இடத்துல வந்து அவங்களோட வார்த்தைகள் வந்து அவங்க மறந்து மாத்தி பேசிர்றாங்களோ அப்டின்னு எனக்கு தோணுது. இத நான் சுகர் கோட்டடா சொல்லணும்னு சொல்லல. ஐ ஃபீல் சம்டைம்ஸ் அவங்களோட வார்த்தைகள் வந்து மாத்தி மாத்தி பேசுறது வந்து நம்ம ஆடியன்ஸா பார்க்கும்போது, இங்க அப்டி சொன்னாங்களே, இங்க இப்டி சொல்றாங்களே அப்டின்ற மாதிரி நமக்கு தெரியப்படலாம். பட் ஐ குட் சீ லைக் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேஸஸ் அவங்க வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து வேலிடா தான் இருக்கு. மஞ்சரி பண்றது எல்லாமே. இவங்களுக்கு புடிக்கல. இவங்களுக்கு என்ன வயித்தெரிச்சல்னா, "டேய் நாங்க இத்தன நாளா இருக்கிறோம். நீ என்னடா கடைசி 30 நாளைக்கு மேல வந்துட்டு, இப்ப நீ வந்துருவியோ? டாப் 5ல வந்துருவியோன்ற ஒரு வயித்தெரிச்சல்." ஆனா இவங்க அந்த வயித்தெரிச்சல் பண்ணி, என்னதான் இவங்க பண்ணாலுமே, அவங்களோட வோட் பேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா, மஞ்சரிக்கு இன்கிரீஸ் ஆயிடுச்சு. பயங்கரமா இன்கிரீஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஷி இஸ் இன் டாப் 5 இன் அஃபிஷியல் வோட்டிங்ல வந்து அவங்க டாப் 5ல இருக்காங்க. இந்த இந்த வீக்லயே வந்து ஷி இஸ் டாப் 5. டாம் ம். மஞ்சரி வந்து ட்ரிகரும் நெறைய பண்றாங்க டாம். எவ்ரிபடி ஏங்க இப்ப பண்ணாம இல்ல. மஞ்சரி பண்ணாம இல்ல. நெறைய பண்றாங்கங்க. ட்ரிகர் பண்றாங்க. பட் இல்ல நான் நெகட்டிவ்லாம் சொல்ல வரல. ம்ஹ்ஹ்ம். பட் இந்த வீட்ல வந்து யூ ஹேவ் வேர்ட் பிளே தானங்க நெறைய. ஏன்னா டாஸ்க்குங்கிறது இப்படி ஓவரால் ஒரு வீக்ல பார்த்தோம்னா, இவங்களுக்கு ஃப்ரைடே வந்து கம்ப்ளீட்லி ஆஃப். ஃபுல் ரெஸ்ட் டே. மேபி இவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் ஆர் வாட்டெவர் அது அந்த ஒரு டாஸ்க் மேபி இருக்கலாம். இவங்க மண்டே அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. சாட்டர்டே வந்து ஹோல் டே சண்டே வந்து தே டூ த குரோசரீஸ் அண்ட் நாமினேஷன்ஸ். சாட்டர்டே வந்து விஜய் சேதுபதி அவரோட போயிடுது. ம்ஹ்ஹ்ம். மண்டே வந்து மண்டே சம்டைம்ஸ் டாஸ்க் இருக்கு. இல்லன்னா டியூஸ்டே, வெட்னஸ்டே, மேபி தர்ஸ்டே. இந்த 3 நாள் தான் டாஸ்க் இருக்கு. அப்படி பார்த்தா, தி அதர் டைம்ஸ் தி என்டயர் ஹவுஸ்
the creative team plays with you, and sometimes, most of the time it has to be a word play. இல்ல. எல்லா என்ன பொறுத்த டைமுமே வரைக்கும் வேர்ட் பிளே மஞ்சரி தாங்க. வந்து ஃபென்டாஸ்டிக்கா பண்றாங்க அத. யா யா நான் வந்து அவங்களோட கேம் பிளேல வந்து ஐ வாஸ் லைக் லிட்டரலி அட்ராக்டட் டு மஞ்சரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானே இந்த வாரத்துல அவங்களுக்கு 2 நாள் ஓட்டு போட்டுட்டேன். ஷி இஸ் டூயிங் குட்ன்னு ஐ ஃபெல்ட். ஸோ ஐ ஃபெல்ட் நார்மலா வந்து நான் டே 1ல இருந்தே ஜாக்லினுக்கு மட்டும் தான் ஓட்டு போட்டுருக்கேன். ஒரு நாள் கூட மாத்தி யாருக்கும் போட்டதில்ல. பட் ஐ ஃபீல் லைக் நோ சப்போர்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் ஐ ஜஸ்ட் வோட்டட் ஃபார் மஞ்சரி அஸ் வெல். ரீசன்ட் டேஸ் ஒரு 2 நாள் போட்டுருக்கேன். நான் என்ன சொல்ல வந்தேன் இல்ல, அப்படின்னா, நான் எனக்கு ட்ரிகரிங்ன்னு நீங்க பிரியா சொன்னீங்கல்ல. கிட்ட என்ன இருங்க. நீங்க ட்ரிகரிங்ன்னு நீங்க ம். சொன்னீங்கல்ல. அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ண வந்தேன் அப்படின்னா, அ. ட்ரிகரிங்ன்றது ஒரு பக்கம் அப்படின்னா, அருண் பண்றது வந்து மாக்கிங், ட்ரிகரிங் என்னென்ன வார்த்தைகள் போட முடியுமோ எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அருண் பண்றது மஞ்சரிய. பட் வீட்ல ஒருத்தன் கூட கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். நாட் ஈவன் அ சிங்கிள் பெர்சன் தே ஆர் ஜஸ்ட் அட்ரஸிங் திஸ். ஏன்னா, அவங்களுக்கும் வந்து மஞ்சரி வெளில போணும்னு இருக்கு. லிட்டரலி ஸ்பீக்கிங் வெளில போணும்னு இருக்கு. அதுக்கு ஒரு மாரி கண்றாவியான ஒரு கேம் விளையாடுறாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இல்ல. எனக்கு பார்க்கறதுக்கு வந்து எனக்கு அது சுத்தமா புடிக்கல. இல்ல, எனக்கு என்ன ஏன்னா பிரியா கிட்ட கேள்வி கேட்கணும்னா, பிரியா சொல்றாங்க ம், தட் மஞ்சரி வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல தெரியிறாங்கன்னு. ம். இத நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க எப்படி நெகட்டிவ் ஷேட்ல தெரியிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா த வே ஐ சீ மஞ்சரி, ஷி இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஹர் ஸ்டஃப். ஷி இஸ் ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஹர் ஓன் திங்ஸ். அவங்களுக்கு பெருசா சப்போர்ட் கிடையாது. முத்துக்குமரன் வில் நெவர் கம் அண்ட் ஸ்பீக் ஃபார் ஹர். ஷி இஸ் ஸ்டாண்டிங் ஃபார் ஹர் ஓன் திங்ஸ். அது மாரி ஒரு லேடி அத்தாரிட்டேட்டிவா எனக்கு இது வேணும், நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கும்போது, அது எப்படி நெகட்டிவா வெளியில ப்ரொஜெக்ட் ஆகுது பிரியா? ஐஸ். இப்போ வந்து அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போ வந்து நீங்க என்கிட்ட பெர்சனலா கேட்டீங்கன்னா, நானுமே மஞ்சுரியா வந்து பாசிட்டிவா தான் வச்சிருக்கேன். எனக்கு வந்து மஞ்சுரி புடிக்கும். அவங்களோட கேமா இருக்கட்டும். பட் நான் சொல்றது ஒரு வெளிய இருக்க பெர்ஸ்பெக்டிவ். நீங்களும் அதான் நான் கேட்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ அது வந்து என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அ எனக்கு ஆன் டாப் ஆஃப் த மைண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்போ இந்த முட்டையெல்லாம் உடைச்சு நேத்து ஊத்துனாங்கல்ல. ஸோ யா. முட்டைய தேய்ச்சுக்கோங்க, முட்டைய அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, தலையில தண்ணி ஊத்துனாங்க. அந்த மாரி நெறைய திங்ஸ் பண்ணாங்கல்ல. ஆக்சுவலி அவங்க முட்டைய உடைச்சு ஊத்திட்டு பவித்ரா கிட்ட அவங்களுக்கு நீங்க ஓகே தானேன்னு கேட்பாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு டாஸ்க்குமே அவங்க வந்து இந்த டெவிலா இருந்து நான் பண்றேன். அததான் அவங்க பண்ணாங்க. ஆனா 1 ஹவர் எபிசோட்ல காமிக்கப்பட்டது எப்படி இருந்ததுன்னா, அவங்க வந்து உண்மையாலுமே டெவிலா மாறிட்டாங்க. போய் வந்து எல்லாரையும் ஒருத்தவங்களையும் டார்ச்சர் பண்றாங்கன்ற மாரி தான் காமிக்கப்படுது. அட் த சேம் டைம் இத பேக்கப் பண்றது முத்துக்குமரனும் எப்படி சொல்றாங்கன்னா, அவங்களே சொல்ட்டாங்க. அவங்க ஆன்டகனிஸ்ட்டா இருக்க போறாங்கன்னு, அவங்க வில்லனா இருக்கிறேன்ட்டு. அவங்க இதெல்லாம் அவங்க பண்றாங்க அப்படி எனக்கு சொல்லவே புடிக்கல அப்படின்னு இல்லங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப இது எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் பேச வந்தாவே எனக்கு எகெயின்ஸ்டா ஆயிடுறாங்க. என்ன ஒரு சைடு வச்சுட்டு இவங்க எல்லாருமே எனக்கு எகெயின்ஸ்டா திருப்பி விட்டுட்டாங்கன்றத அவங்க அந்த வார்த்தைய சொல்லுவாங்க. அந்த பெட்ல உட்கார்ந்து பேசுறப்போ. ஓகே. இல்ல முத்துக்குமரன் டாம், முத்துக்குமரன் அந்த முத்து இடத்துல ப்ரொஜெக்ட் பண்றது அந்த ஆமா. மாரி. முத்துக்குமரன் முத்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அவ்வளவுதான். அதுதாங்கய்யா. முத்து அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன பேசுவார்ன்னா, ஆமா அப்படிதான் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாரு. ஆனா 2 டேஸ் கழிச்சு நைட்டு தீபக் கூட நினைக்கிறேன் யார் கூடயோ உட்கார்ந்து பேசுறப்ப, அதுதான் அது நெகட்டிவ் ப்ளே தான் பண்ணுதுன்னு என்கிட்டயே ஒத்துக்குச்சு. அது அப்படிதான் பண்றேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. ஐ ஃபெல்ட் எதுக்கு இந்த மாரி தேவையில்லாத வேலை முத்து உனக்கு அப்படின்ற மாரி இருந்துச்சு நான் பார்த்தப்போ. தேவையில்லாத வேலை இல்ல டாம். ஹி இஸ் ஏன்னா ப்ரொஜெக்டிங். முத்து நோஸ் தட் மஞ்சரி வில் பி ஹிஸ் ஆப்பனன்ட். அவர் என்ன பண்றாரு, இப்பவே ஒரு நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷன் குடுத்து அந்த பொண்ண, நீ எனக்கு ஈக்குவலா வரக்கூடாது. யூ ஷுட் நாட் கம் அப் இன் த டாப் 5 வாட் எவர். ஏன்னா பிகாஸ் முத்து அண்ட் மஞ்சரி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சிமிலர் ப்ரொஃபைல். ஏன்னா 2 பேருமே நல்லா பேசக்கூடியவங்க. நல்லா பேசி நல்லா சமாளிக்க கூடியவங்க. அந்த சமயத்துல முத்து என்ன ஃபீல் பண்றாருன்னா, இவங்க நெகட்டிவா உட்கார வச்சுட்டோம்னா, ஏன்னா அவருக்கு தெரியுது. ஹி இஸ் யூசிங் த சிச்சுவேஷன் தட் என்டையர் ஹவுஸ் இஸ் அகெயின்ஸ்ட் மஞ்சரி. ஸோ லெட்ஸ் யூஸ் இட் ஈவன் மோர்ன்னு சொல்லி தான் தீபக் கிட்டக்க ஆன்டகனிஸ்ட்ன்னு எல்லாம் அவரே போய் போட்டு குடுக்கறது அந்த ஒரு ரீசன்க்காக தான். பிகாஸ் கரெக்ட். ஹி இஸ் கரெக்ட். அஃப்ரேட் ஆஃப் ஆனா மஞ்சரி. ஆனா ஐஸ் அது என்ன ஆயிடுதுன்னா, அது அது சக்சஸ் ஆயிடுதுன்னு சொல்றேன். உண்மையா ஓகே. மஞ்சுரி என்ன சொன்னாங்கன்றத லெட்ஸ் செட் அசைட். நம்ம அது கரெக்ட்ன்னு சொல்லலைங்க. ஐ அம் ஜஸ்ட் ஓகே. டெல்லிங் திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் பீயிங் ப்ரொஜெக்டட் ஐஸ். காட் இட், அதுதான். காட் இட். இன்னொன்னு நம்பர் 2 நீங்களே ஒரு சூப்பரான பாயிண்ட் சொன்னீங்க. என்னன்னா, லைக் ஷி இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஹர் ஸ்டஃப். அவங்க ஒண்ணும் தேவையில்லாத ஒரு இடத்துல போய் வந்து இது பண்ணல. எனக்கு இது குடுங்க, எனக்கு இது வேணும்னு தான் கேட்கறாங்க. எஸ். ஆனா at the same time the bitter truth is when a woman is like a strong bold லேடியா இருந்தாங்க, ஒரு ஒரு லவுடர் வாய்ஸ் இருக்கிற விமனை வந்து பாசிட்டிவா பார்க்க மாட்டாங்க நம்ம சொசைட்டில. தட்ஸ் த ஹிடன் பிட்டர் ட்ரூத். பிட்டர் நம்மளுக்கு ட்ரூத். வந்து அது வந்து இதுல என்னப்பா இருக்கு, அவங்க கரெக்டா தானே கேக்குறாங்க நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. பட் தட் இட்ஸ் நாட் சீன் த சேம் வே ஃப்ரம் த சொசைட்டி.
காட் இட். தேங்க்ஸ் பிரியா. ஆக்சுவலி இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் ம். பண்ணிக்கிறேன். இப்போ ஆக்சுவலி பிரியா ம். சொன்னது வந்து அருண் வந்து பாசிட்டிவா காமிக்கிறாங்க. மஞ்சைய வந்து நெகட்டிவா காமிக்கிறாங்கங்கிற மாரி அதாவது சேனல் சைடு எப்பயுமே ஒரு பொசிஷன் இருக்கும்ல, ஒவ்வொரு சீசனுக்கும் அந்த மாரி சொல்றாங்க. அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இப்போ சாட்டர்டே எபிசோட்லயுமே மஞ்சைய ஒரு மாரி நெகட்டிவா தான் காமிச்சாங்க இல்லையா? மஞ்சை தப்புன்னு அக்செப்ட் பண்ண வச்சது. இதெல்லாம் அந்த 1 ஹவர் பார்க்கறவங்க, இப்ப நார்மல் மக்களுக்கு வந்து ஓகே இவங்க தான் தப்பு போல அப்படிங்கிற மாரி தானே நெனப்பாங்க. அதுதானே ஆக்சுவலி அப்ப சேனல் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுதானே இப்ப பிரியா சொல்றாங்க. Yeah, 100% right. That was Vijay Sethupathi and channel. They pretty much made her accept that whatever she did was இல்ல wrong. இந்த வாரம் அது அவங்களுக்கு எகெயின்ஸ்டா இவ்ளோ இருக்கிறதுக்கான காரணமுமே அதுதாங்க. ஏன்னா, விஜய் சேதுபதி அப்போஸ் பண்ணி பேசிட்டாப்ல. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து வெளியில நெகட்டிவிட்டி தான் இருக்கு. இப்ப நம்ம இத ஹைலைட் பண்ணோம் அப்டின்னா, அவங்க இந்த வாரம் போயிருவாங்க வெளில அப்டின்னு வந்து இந்த முட்டா பசங்க நெனைக்கிறாங்க. ஆனா அது அப்டி கிடையாது. இதுதான் எனக்கு என்ன ஜாக்குக்கும் தோணுதுன்னா, அதுக்காக தான் அந்த டெவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க் வச்சாங்களோன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா, ம். she will definitely play. She will play the devil character properlyன்னு channel probably would have guessed. And then, she played into there and she said, yes, I'm going to play this without any emotions because I'm going to be a devil. I'm going to be ruthless. அதனால நான் வந்து முட்டைய வாயில விடுவேன். ஏன்னா, பவித்ராக்கு வந்து கீழ விழுந்த தக்காளியெல்லாம் சாப்பிட வச்சாங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது I didn't like it. I was like, why are you doing this? Get a new tomato and give it to her. She'll eat it. Why are you picking up from the ground? அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் மஞ்சரி சைட்ல. நான் வந்து மஞ்சரிக்கு சப்பு கட்ட வரல. பட் எனக்கு அவங்களோட ப்ளே பிடிச்சிருக்கு. ஸோ yeah, I understand why it's getting projected outside like that. ஐஸ் இன்னொரு பாயிண்ட் இதே தான் வந்து ஜாக்லினுக்கும் நடந்தது. என்னன்னா, ஜாக்லினுக்கு மட்டும் கைத்தட்டலே இல்லாத மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் காமிச்சு, ஹோஸ்டும் வந்து ஜாக்லினை ஒரு வாரமும் அடிச்சுட்டே இருக்கனால, உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் வந்து ஓகே ஜாக்லின் அப்ப நெகட்டிவ் ஷேடு அவளை போட்டு அடிக்கலான்னு. இப்ப அந்த ஷிஃப்ட் வந்து அப்படியே மஞ்சுரி மேல ஆயிடுச்சு. என்ன ஒரே ஒரு வருத்தம்னா ஜாக்லினும் அதை சேர்ந்து பண்றாங்க. நீ கரெக்ட். அந்த அத நிலைமை நான் வந்து நீயும் ஜாக்லின்ட்ட புரிஞ்சுக்க எக்ஸ்பெக்ட்டே முடியல பண்ணலங்க. பாரு. ஆஹ் அந்த ஒரு மூவ் வந்து எக்ஸாக்ட்லி. ஜாக்லின்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா ஜாக்லின் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க கூட இதுல சப்போர்ட் பண்றாங்கன்ற மாரி சேர்ந்துட்டு மஞ்சரிக்கு எகெயின்ஸ்ட் ஆறாங்க. அத வந்து அவங்க சப்போர்ட் இல்லைங்க, ஃபேக்டரா நம்ம பார்க்குறாங்க. விஜய் முன்னாடி எல்லாம் விஷாலையோ, ஜாக் அருணையோ வந்து அவங்களெல்லாம் சப்போர்ட் ஃபேக்டரா பார்க்குறாங்க. அது எனக்கு புடிக்கல. ஏன்னா, பிகாஸ் ஐ டோன்ட் சீ தட் பெர்சன் இன் தட் வே. இவங்க ஏன் அந்த மாரி ஒரு கேம் விளையாடணும்? அது நல்லா இல்லையே பார்க்கறதுக்கு. நெறைய பேர் ஆக்சுவலி தப்பா நெனப்பாங்களே. ம். மஞ்சை உள்ள அந்த 3 பேர் யார் பெட்ரூம்குள்ள வரணுங்கிறப்பவே ஜாக்லின் வந்து மஞ்சை உள்ள வர வேணாம்னு சொல்லிட்டு, அவங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கொஞ்சம் மஞ்சை மேல ஒரு இன்செக்யூரிட்டி இருந்த மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் சாரி நான் வேற யாரோ ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருந்த மாரி இருந்தது. அதான் சார் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் பேசணும். ஓகே, ஓகே, ஓகே. தேங்க் யூ ரியா. ஹாய் ஜோ. இல்ல, ஏன்னா ஜாக் வந்து எல்லா இடத்துலயும் எம்பத்தி இருக்கு, கம்பேஷனேட்டா இருக்காங்கன்னுலாம் நம்ம சொல்றோம். அந்த எம்பத்தியும் கம்பேஷனேட்டும் எல்லாருக்கும் இருக்கணும். எங்க டீமுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் என்னோட எம்பத்தியும் கம்பேஷனேட்டும் காமிப்பேங்கிறது வந்து எனக்கு கம்ப்ளீட்டா ஃபேக்கா தெரியுது ஜாக் கிட்ட இருந்து. பிகாஸ் எவ்ரி டைம் மஞ்சரி கெட்ஸ் ஹிட் பை அருண் ஆர் சம்படி எல்ஸ் ஆர் இன் த ஹவுஸ், ஷீஸ் ஆல்வேஸ் லாஃபிங், ஷீஸ் ஆல்வேஸ் ஸ்மர்க்கிங், ஷீஸ் என்ஜாயிங் இட். ஸோ எனக்கு வந்து ஜாக்கை வந்து யூஆர் அ வெரி கம்பேஷனேட் பர்சன் என்னால சொல்லவே முடியல இனிமேலேருந்து. If you're compassionate, you have to be compassionate with everybody. I'm sorry, you cannot take எனக்கு இவங்கள பிடிக்கல அதனால நான் கம்பேஷனேட்டா இருக்க மாட்டேன். then you're not a compassionate person. நம்ம சும்மா எம்பத்தி அவங்களுக்கு சொம்பு தூக்கணுங்கிறது. ஐ லைக் ஜாக்லின், பட் அதுக்காக சும்மா சொம்பு தூக்கின்லாம் போக முடியாது. ஜாக்லினுக்கு தப்புனா தப்பு, அவ்வளவுதான். ஓகே. ஜோ வந்திருக்காப்ல. ஹாய் ஜோ. ஹாய் டாம். என்ன நல்லா ஜோ? இருக்கீங்களா எல்லாரும்? சூப்பரா இருக்கணும்னு தான் ஆசை ஜோ. இன்னைக்கு நல்ல வேளை நான் தப்பிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நான் லைவ் பார்க்கல. நீங்க பார்த்த மாதிரி லைவ் பார்க்கலையா? ஆமா, இன்னைக்கு நான் லைவ் பார்க்கவே இல்ல. என்னங்க ஏங்க அந்த காவிய காதலை பார்க்க ஐயா! வேஸ்ட்டுங்க எனக்கு. ஐயா! 1 ஹவர் எபிசோட்லயே 20 நிமிஷம் ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க அதுக்கு. ஓகே. இன்னைக்கு ஒரு 40 நிமிஷம் வந்து எனக்கு எரிச்சலா இருந்துச்சு. 20 நிமிஷம் வந்து தர்ஷிகா அண்ட் விஜய் விஷால்து. 20 நிமிஷம் ஜாக்லின் எனக்கு பண்ணது. இங்க 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 இத்தனை பேர் கூடி இருக்கீங்க, எனக்கு ஒண்ணே ஒண்ணு கிளியர் பண்ணுங்க. ம். அவங்க லவ் பண்றாங்களா இல்லையா? தர்ஷிகா பண்றாங்க. இப்போ நான் ஒண்ணு சொல்லவா? இருங்க. தர்ஷிகா பண்றேன்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் வந்து பீயிங் அ கேர்ள் வெளியில போய் டேமேஜ் ஆயிடும். இல்ல இத ஒரு கன்டென்ட்டா பண்றேன். என்ன கருமமோ பண்றேனோ, ஷி ஹேஸ் த கட்ஸ் டூ அக்செப்ட் தட் எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்ற அந்த இதையாவது பண்ணி தொலையறாங்க. ஓகே. பட் விஜய் விஷால் ஒண்ணு பண்றாப்லல்ல. விஜய் விஷாலுக்கு வந்து ஓகேன்னு சொல்லணும்னு தான் இருக்கு. ஓகே இல்லன்னா கூட, ஹி ஜஸ்ட் வாண்ட் டூ மேக் யூஸ் ஆஃப் ஹர் அப்படின்றது தான் இருக்கு பாயிண்ட். ஆனா வந்து இல்ல இத விட பெட்டரா வெளியில போனா வேற யாராவது ஃபேன் ஆகி கிடைப்பாங்களோ?
இல்ல நமக்கு நெறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களோ, அதனால அவசரப்பட்டு நம்ம உள்ளயே சூஸ் பண்ண வேணாம். வெளியில போய் நம்ம எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அங்க எதுவுமே தேறலன்னா, இங்க வந்து கொஞ்ச நாள் ஒப்பேத்தலாம் அப்படின்ற பிளான்ல விஜய் விஷால் இருக்க மாதிரி தான் எனக்கு என்னோட கண்ணுக்கு தெரிகிறது. அண்ட் ஹி இஸ் நாட் அட் ஆல் சேயிங் நோ டூ இட் அட் ஆல். நோன்னு சொல்லுங்க. ஸ்டபர்னா சொல்லுங்க. எனக்கு இல்லம்மா, அந்த மாரிலாம் ஒரு ஃபீலிங்கும் இல்ல உன் மேல. ஆனா வந்து அனாவசியமா இந்த ஃபீலிங் நீ என் மேல வச்சுக்காத. இது வேணாம். உனக்கும் நல்லது கிடையாது. உன் கேம் ஸ்பாயில் ஆகும். அப்படின்னு சொல்லி போய் தொலைஞ்சுரு. எதுக்கு எதுக்கு வந்து உட்கார்ந்து அத வந்து நீ ஆரத்தி எடுத்து கற்பூரத்த காட்டி எதுக்கு அத வந்து இன்னும் கொழுந்து விட்டு எரிய வைக்கிற? அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஜோ. இது ஜோப்ரோ நான் ஜோப்ரோ சொல்லட்டா இது வந்து அக்கா? ஜோப்ரோ ஸ்டைல்லயே ஆன்சர் சொல்லணும்னா, அவங்க பண்றாங்களோ இல்லையோ, நம்மள நல்லா பண்றாங்க. அந்த மாரி தான் இருக்கு. அந்த கன்டென்ட்லாம் நான் பார்க்கறதே இல்ல ரைட்டு, ஜோப்ரோ. ஃபுல்லா ஓட்டி ரைட். விட்டுர்றேன். அவங்கள பார்த்தாலே வெறியாயிடுதுன்னு ஓட்டி விட்டுறேன். அது பார்த்தா தானே நமக்கு காண்டாகும். பார்க்கவே வேணான்னு ஓட்டி விட்டுறேன் இப்பல்லாம். ஜோப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும் 2மே டுபாக்கூர் தான். ஏன்னா ஏங்க ப்ளீஸ் ஏன்னா டுபாக்கூருங்கள அசிங்கப்படுத்தாதீங்க ப்ளீஸ். இல்ல அந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்ன தேவைன்னா, ஒரு மாதிரி என்ன சொல்றது? ஒரு பாய் பெஸ்டி அந்த கைண்ட் ஆஃப் லவ் ரேஞ்சுக்கெல்லாம் அந்த பொண்ணு கொண்டு போணும்னு எதிர்பார்க்கறது இல்லன்னு தான் நான் நெனைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டுக்குள்ளால நம்மள வந்து நாம வந்து பேம்பர் பண்ணணும். நம்மள வந்து இன்னொருத்தங்க பேம்பர் பண்றோன்ற மாதிரி ஒரு கேரக்டர் தேவை. அ அந்த ஒரு கேட்டகரியில வைக்கிறதுக்கு ஒருத்தங்கள தேடுறாங்க. நான் வந்து இவன் மேல பொசசிவா இருக்கேன். அவன் வந்து என் மேல பொசசிவா இருக்கான்றது காமிக்கணும். இவன் வந்து விஷா வந்து பக்காவா அவனுக்கு வந்துட்டு இது தேவையில்ல. அவனுக்கு வந்துட்டு பட் வந்துட்டு ஹி இஸ் என்ஜாயிங் இட். இதனால கிடைக்கிற லைம்லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். அவ்வளோதானே தவிர 2 பேருமே வந்துட்டு நான் சொன்னத வந்து ஃப்ராடுங்க நீங்க தான். வெவ்வேறு வார்த்தைகள் போட்டு சொன்னீங்க. 2 பேத்துக்கும் சேம்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அஸ்வதி? இல்ல நீங்க என்னமோ நோ, நோ, தர்ஷிகா நோ. வந்து புனித ஏதோ காதல்னே நான் சொல்லலங்க. நிஜமாலுமே லவ் புனித பண்ற மாதிரி காதல்னே நான் சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு பொம்பள புள்ளையா இருந்தா கூட, வெளியில போய் பேர் நாசமா போயிரும். இல்ல கன்டென்ட்க்கு பண்றோம். என்ன கருவமா இருந்தாலும் தைரியமா, ஆமாடா எனக்கு உனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்ற தைரியம் அந்த அம்மாக்கு இருக்கு. இவனுக்கு அது கிடையவே கிடையாதுன்னு சொன்னேன். பட் இட் டசன்ட் மீன் தட் ஷி இஸ் லைக் அப்படி நான் குளோரிஃபை பண்ணிலாம் நான் சொல்லல. நோ. ம். இல்ல, இல்ல. அவளுக்கு புடிச்சிருக்குன்றது எனக்கு உண்மையா படல. அவளுக்கு புடிக்கல. அவளுக்கு ம். புடிக்கலன்னு இல்ல. அவ வந்து யூஸ் பண்ணிக்கிறா. ஆ என்ன சொல்றது? இவ ஏதோ பாக்குறதுக்கு இவன் தான் இந்த கூட்டத்துல வந்து ல இந்த கன்டென்ட்க்கு ஒத்து வர்ற மாரி இருக்கு. ஓகே. அதனால நம்ம ஃபிரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் ஓகேவா? கரெக்ட்டா? ப்ரோ இப்படி நீங்க அப்படி கேட்டா நான் வச்சுக்கோ. எப்படி சொல்றது? அப்படின்னு அஸ்வதி வந்து முழிக்கிறாங்க. என்ன தங்கச்சிரியா? கரெக்ட்டு தானே? இல்ல அப்படி சொல்ல முடியாது. அது வேற மீனிங் வந்தது டோட்டலா. ஓகேவா? ஆக்சுவலா வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு கன்டென்ட்கா ஐ மீன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு ஐயா, 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 ஐயா எனக்கு தவறான பார்வையில காட்டாதீங்க. நான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் அந்த வீட்டுக்குள்ள வர்ற ஓட்ஸ். அதோட விட்டுருங்க. ஓகே, ஓகே ப்ரோ. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு கன்டென்ட்காக தான் பண்ணா. அது வந்து அப்புறமா தெரிஞ்சது. அட்லீஸ்ட் நமக்கு வந்து இந்த லவ் எடிட், லவ் ப்ரோமோ பிளஸ் லவ் கன்டென்ட்ன்னு ஒண்ணு வந்துச்சுனாலே கன்ஃபார்மா 5 ஸ்டார்ஸ் வரைக்கும் நம்மள வச்சிருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன். ஆனா, இப்போ எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அந்த பொண்ணு கன்டென்ட்காக பண்ண ஆரம்பிச்சு லைட்டா புடிச்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு தெரியுது அந்த பொண்ணுகிட்ட. இவன் என்ன பண்றான்னா, நோன்னு சொல்லிட்டா அப்ப ஸ்டாப் ஆயிடும்ல. நமக்கு வந்து எடிட்ஸு, வீடியோகள்லாம் எதுவுமே வராதுல்ல. இது ஒரு கன்டென்ட்டா போகாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்லல. இன்னொன்னு இந்த சீசன் 3ல முகன் டயலாக் இருக்கும்ல. அதாவது அபிராமிக்கு புடிச்சிருக்கும். பட் நான் வந்து நோ சொல்ல மாட்டேன். லவ்வ வந்து ஐ மீன் என்ன சொல்லலாம், குடுக்குற அன்ப வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்கிற மாரி, நான் வந்து உனக்கு நான் நோ சொல்லல. அது பேர் என்ன, இ ஒ நான் வந்து உனக்கு என்ன புடிச்சிருக்குங்கிறத நான் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிற மாரி இவன் அந்த கன்டென்ட்ல போவான். பிகாஸ் நோன்னு சொல்லிட்டா அந்த ஸ்டாப் ஐ மீன் டோட்டலா அந்த கன்டென்ட்டே போயிடும்ல. அதனால எடிட்ஸும் வேணும், இந்த ஓட்ஸும் வேணும். இது ஒரு கன்டென்ட்டா போகணும். ஆனா இப்ப எனக்கு அந்த பொண்ணுக்கு ஃபீலிங் வந்துருச்சோங்கிறது என் ஃபீலிங். வந்துடுச்சோ! தெர்லையே! இதெல்லாம் பல சீசனா பார்த்தாச்சு நம்ப. ம். சரி எனக்கு உனக்கு ஒண்ணு சொல்லுங்க. அந்த 24/7ல பவித்ரா ஜனனி எங்கேயாவது பாத்தீங்க? இன்னைக்கு நான் பார்க்கல. நான் பார்க்கவே இல்லையே. 24 நான் புஷ்பா படத்துக்கு போயிட்டேங்கய்யா. இன்னைக்கு. ரைட்டு. ஓகே. வேற யாராவது பாத்தீங்க பவித்ரா இன்னைக்கு ஜனனிய இன்னைக்கு? 24/7 பார்க்கல. இல்ல இப்ப 1 ஹவர் எபிசோட்ல எனக்கு தெரிஞ்சு கண்ல காட்டல. 24/7ல காட்டியிருக்க மாட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். நானுமே ஏதோ வீடியோலாம் எதுவுமே பார்க்கலையே. டேக் பண்ணி தான் போடுவாங்களே நம்பள. எதுவுமே அப்படி பார்க்கலையே. பட் ஏதோ ஒரு ஸ்டார் ஐ மீன் ஒரு ஹார்ட் வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட வாங்குனாங்கன்னு தெரியல. பட் எப்படி வாங்குனாங்கன்னு தெரியல. தீபக் கிட்ட வாங்கியிருக்காங்க. தீபக்கோட ஹார்ட் வாங்கியிருக்காங்க. கரெக்ட்.
இன்னைக்கு இன்னைக்கு எப்படி எப்படி ஜோ நீங்க ரிவ்யூ பண்ணீங்க இன்னைக்கு? என்னன்னு சொல்லி ரிவ்யூ நீங்க ரிவ்யூ அப்படியா? பாருங்க. ஃபுல்லா கலக்க போகுது யார வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே. சரி பாத்துறேன். நானு, ரெஜிரா, அந்த பொண்ணு 3 பேரு இன்னைக்கு. இன்னைக்கு வலைப்பேச்சே நாங்க காலி பண்ணிட்டோம். ஓகே. சூப்பர்! சூப்பர்! அவனுங்களே உள்ள கன்டென்ட் குடுக்காம தான் இவன் ப்ரோமோ வந்து நேத்து 6 ப்ரோமோ போட்டது 3 ப்ரோமோவா முடிச்சு விட்டாய்ங்க. நம்ம ஆனா இன்னைக்கு ஸ்டீலர் ஆஃப் த ஷோ வந்து என் தலைவி ஜாக்லின் தான். ஐயய்யோ! எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ஜோ அதுல. ஐ வாஸ் ரியலி அப்செட். நீங்க ஏங்க அப்செட் ஆகுறீங்க? ஆஸ்கார் குடுத்துருவாங்கங்க. கவலைப்படாதீங்க. ஆஸ்கர் எங்கங்க குடுப்பாங்க? ஐயோ! இல்ல எவிக்ட் ஆக இத வேண்டிய வச்சுதான். ரஞ்சித் ஓட்ட கொஞ்சம் இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. தெரியல எனக்கு இந்த வாரம் யார் போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஜோ? ஐ ஃபீல் இட்ஸ் சத்யா. சத்யாவும் ஆனந்தியும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்களா? ரேடார்ல ஓகே. இருக்காங்க. பட் ஆனந்திக்கு ஆமா. எனக்கு 2 தூக்குனா 2 பேரும் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? ஐயய்யோ! தூக்குனா 2 பேரும் ஒண்ணா தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பண்ணட்டும் விஷால டாம். எத்தனை தூக்கறதுக்கு பேர் வாய்ப்பு உள்ள இருக்கா? இருக்காங்க? விஷால தூக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. மறந்துருங்க. விஷால பற்றி தவறான வர கண்டென்ட் வீடியோவை வேணா தூக்குவாங்க. ஓ கடவுளே! என்னத்த இவங்க ஷோவ நடத்தி எரிச்சலாகுது. இன்னைக்கு பேசுறதுக்கும் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு கொஸ்டின். ஷோ ம். வந்து 150 நாளா இல்ல 200 நாளா? எனக்கு இன்னும் என்ன இவ்ளோ பேர் இருக்காங்க. ஒருத்தங்களா தான் வெளில அனுப்புறாங்க. எப்ப ஷோ இழுத்து மூட போறாங்கன்னு எனக்கு தெரியலையே. நானும் அத கேட்டேங்க. இல்ல 105 நாள்ல முடிஞ்சிரும் அப்படின்றாங்க. என்ன கணக்குன்னே எனக்கு புரியல. லாஸ்ட் வாரம் டெய்லி ஒரு ஆள வெளில அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ ஃபீஸ் டாஸ்க்குக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 9 ஆர் 10 ஃபேமிலிஸ் தான் இருப்பாங்க. இவங்க பண்ணத பார்த்தா 15 ஃபேமிலிஸ் இருப்பாங்க போலயே. ஆமா கறி விருந்து. பந்தல் போட்டுருவாங்க. சாமியானா போட்டுருவாங்க. இவங்களே வந்து பிக் பாஸ்ல இருந்து சோறு குடுத்து விட்டுருவாங்க. குடுத்து விட்டாங்கன்னா வந்து கறி விருந்து விழாவ வந்து சிறப்பிச்சுட்டு எல்லாத்துக்கும் வரவங்க போறவங்களுக்குலாம் வந்து இந்த டைம் சித்தப்பன், பெரியப்பன், மாமன், பங்காளி எல்லாத்தையும் கூட்டு வரலாம். அப்படி கூட்டு வந்து அழகா முடிச்சு விட்டுட்டு அத ஒரு ஷோவா போட்டுருவாங்க டிஆர்பிக்காக. யார் இலையில எவ்வளவு கறி பீஸ் வச்சாங்க. இந்த சொந்தக்காரங்க அதிகமா தின்னாங்க. அப்படின்றது நம்ம வந்து இது போட்டு உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஆனா அப்ப கூட எங்க சாச்சம்மா தேவி இலையில யாரும் கத்திரிக்காய் வச்சிடக்கூடாது. அதை பார்த்துங்க எம்எஸ் டாம். புரியல. ஐயோ! ஐயோ! ஆமா இன்னைக்கு ஜோ ஒரு வீடியோ ஓகே. அதான் சாச்சனா வந்து விஷால் கிட்ட பேசுற வீடியோ. ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரெஸ்ட் ரூம் ரூம். மேட்டரு. அது எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னாங்களா? ஏன்னா நான் அது இன்னொரு இன்னொரு வீடியோ பார்த்தேன். இன்னொரு வீடியோ பார்த்ததுல வந்து இவங்க ஆர்ஜே ஆனந்தி பேசுறாங்க. "நீயே கதவ கூட சாத்தல. நான் தான் கதவ சாத்துனேன்." அப்படின்லாம் வந்து அவங்க பேசுறாங்க. இதுல வந்து எது உண்மை? எது பொய்? சாச்சனா சொன்னது வந்து உடான்ஸா? இல்ல ஆர்ஜே ஆனந்த் சாச்சனா இப்ப ஆர்ஜே ஆனந்தி சொன்னது பொய்னா சாச்சனா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? கரெக்ட். யாஹ்! காட் தி பாயிண்ட்டா? பீரியட். யா. ம். நல்லா அழகா பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லன்னா வந்து எங்காவது நான் பேசலாம். பொழுதோட ஓ! ஷெனோஸ். சொல்லுங்க, சொல்லுங்க. சரிங்க. நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருந்தேன். அத மட்டும் சொல்லிடுறேன். ம்ஹ்ம். பாயிண்ட் எங்க ஜோ கிட்ட ஆமா சார். கேள்வி இருந்தா ஜோ கிட்ட கேளுங்க. அப்படியா? இல்ல புரியல. ஏன் என் ஐயா பக்கம் யூட்டர்ன் புரியலங்கய்யா. அடிக்கிறீங்க? இப்பதான் நீங்க தான் ரிவ்யூ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்களும் நல்ல பெர்ஸ்பெக்டிவ்ல தானே பார்த்திருப்பீங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கய்யா. சரி கேளுங்க. கொஸ்டின் மாதிரி இல்ல. பட் ஆனா மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எனக்கு. இங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. சௌந்தர்யா, ஜாக், ஜெஃப்ரி, மஞ்சரி, முத்து. ஸோ சாச்சனா இப்போ நான் லைவ்ல பார்த்தேன். அவங்களுக்கு பயங்கர ஒரு பெரிய டவுட்டு. ஸோ வெளியில போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எல்லாருமே அழுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து மஞ்சரியும், தர்ஷிகாவும் சொல்றாங்க, கண்டிப்பா இல்ல. எனக்கு தெரிஞ்சு வெளியில வியூவர்ஸுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வ விஷாலோட, தர்ஷிகாவோட கேம் அவுட்டு. ஸோ டாம் நீங்க தான் சொன்னீங்கல்ல, இந்த ஏதோ இப்போ வந்து தர்ஷிகாவுக்கும், விஷாலுக்கும் யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. கேம பத்தி. ஸோ அது எனக்கு நிஜமாவே 100% கரெக்ட்டு தான் தோணுது. அவங்களோட கேம் அவுட்டு. இன்னும் என்னன்னா, விஷாலுக்கு வந்து என்னோட கசின்லாம் பயங்கர பெரிய ஃபேன். நீங்கலாம் யாரோ கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, விஷாலுக்குலாம் ஃபேன் இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட கசின் கிட்ட நான் கேட்கும்போது, அவங்களுக்குலாம் விஷாலோட கேம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு தெரியல. பட் சில பேருக்கு கூட விஷாலோட கேம்லாம் பிடிக்குது. அது எதனாலன்னு தெரியல.
மேபி அவங்க என்ன ஆனா அவங்கலாம் வந்து எப்படின்னா யுஎஸ் டைம்ல ஆஃப்டர் ஹவர்ஸ் வந்து உட்கார்ந்து பார்ப்பாங்களாம். ஓகே. அது ஸோ அந்த நீங்க மாதிரியும் நீங்க உங்க இருக்காங்க. கசின் எந்த டிவி யூஸ் பண்றாங்கன்னு கேளுங்க யுஎஸ்ல. அதே டிவி நாங்க ஐபிடி வாங்கி ஐபிடிவி ஐபிடிவில தான் நாங்கலாம் ஓகே, பார்க்குறோம். ஓகே, ஓகே. இத்தனைக்கும் நாங்க வந்து ஆ, என்னன்னா லாஸ்ட் வீக் நாங்கெல்லாம் இங்க யூஎஸ்ல இல்ல இங்க நெதர்லாண்ட்லாம் போயிருக்கும்போது அங்க பார்த்தா அது ட்விட்டர்ல வந்து ட்ராக் பண்ணி எல்லாம் பார்க்கறாங்க. ஸோ விஷாலோட ஃபேனுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. நான் வேற யாரோ சொல்லுவாரு அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். விஷால்ன்னு சொன்ன உடனே எனக்கு செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் இந்த ரயான் வந்து நிஜமாவே எனக்கு தெரியல. ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோர் நினைக்கிறேன். ஒரு லைவ்ல அந்த ஜெயில்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா வந்து எதுக்காக அழுதுகிட்டே இருக்கா? ஏன் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, ஜாக்கும் சொல்றாங்க. நானும் அப்படித்தானே பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ பரவால்ல. ஆனா அன்ஷிதா பண்றது கொஞ்சம் ஹேக் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு நிஜமாவே இந்த ஒரு கேங்கு உண்மையான கேங்கா? இல்ல மாத்தி மாத்தி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா? ஏன்னா லைவ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா ஜாக்கு, ரஞ்சித்தும் கொஞ்சம் இப்போ மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டு, எல்லாருமே நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம கிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு, ஒரு மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா டவுட்டு, ஜாக்லீன் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்க இந்த 2 வீக்ஸ் எல்லாருமே இந்த அன்ஷிதா, சுனிதா அவங்க வந்து என்னங்க போட்டு அடிப்பாங்க. சொல்றீங்க? என்ன ஏன், என்னங்க சொன்னீங்க? ஆமா. இப்ப லைவ்ல தான் எல்லாம் நான் கேட்டதெல்லாம் உண்மையா? இப்ப லைவ்ல எல்லாமே போயிட்டு இருந்தது. எனக்கு அதுதான் என்னால நம்பவே முடியல. ஏன்னா, அன்ஷிதாவும், சுனிதாவையும் வந்து எனக்கு சுத்தமா இவங்கள 2 பேரையும் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்கள வந்து அந்த கேம சொல்லி, சொல்லி, சொல்லி அடிச்சாங்க தெரியுமா? ஒரு 2, 3 வீக்ஸ் குரூப்பா விளையாடுறீங்க. குரூப் கே ஃப்ரெண்ட்ஸ்க்காக விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து அந்த ஒரு கேங்க ஒரு ரவுண்டு சர்க்கிள்ல போட்டுக்கிட்டு, கிஸ் பண்ணிக்கிட்டு, நீ மாத்தி கிஸ் பண்ணு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மாத்தி, மாத்தி கிஸ் வேற பண்ணிக்கிறாங்க. எனக்கு இது நிஜமாவே இது என்ன ஒரு கேமு? சொல்ற மாரி இது அ நல்லாவே தெரியுது. ஒரு ஃபேக்னஸ்ன்றது தெரியுது. ஆனா, எப்படி இந்த ஒரு ஒரு செம்ம ஒரு வொர்ஸ்ட்டா போயிட்டுருக்கு. அதுதான். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, செம வொர்ஸ்ட்டா போயிட்டு இருக்குன்னு. அவ்வளவுதான். நீங்க சொன்ன டாம், சொல்லுங்க, சொல்லுங்க ஜோ. பிக் பாஸ்க்குள்ள இருந்து கிசு கிசு வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கிஸ் கிஸா வருதுன்றத இப்பதாங்க பாக்குறேன். ஐயோ! ஐயோ! ஃபர்ஸ்ட் நீங்க நெறைய சொன்னீங்க. நீ ஆக்சுவலி ஜோக்கு எந்த சீசன் இல்ல போயிடுவாரு எந்த கண்டிப்பா. ஆங்கிள்ல வந்து உங்களோட கசினுக்கு வந்து புடிச்சிருக்குன்னு வந்து எனக்கு சத்தியமா தெரியல. அவர் வந்து பாக்கியலட்சுமி இப்ப பார்ப்பாங்களான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. தெரியலையே! அது எனக்கு தெரியல. ஆனா அவங்க கிட்ட அவர் மட்டும் பிக் கேளுங்க. பாஸோட ஃபேன்னு நல்லா நாளைக்கு தெரியும். மட்டும் கேளுங்க. எனக்கு கேட்டுட்டு நிஜமா சொல்லுங்க, டாம், சொல்லுங்க ஜோ. இவ்வளவு அவங்க சொல்லி கிளியரா சொன்னதுக்கு அப்புறம் ஏன் அவங்க கசினுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு தெரியல? உண்மையா சொல்லுங்க. புரியலையே ஜோ. நான் ஏதாவது எடக்கு முடக்கா சொல்லிட போறேன். நீங்களே சொல்லுங்க. இல்ல, நோ கமெண்ட்ஸ். அவன் கசின் அத ஒரு தெய்வீக கண்ணோட்டத்துல அந்த பார்த்திருக்காங்கன்னு காதலையா? சொல்ல வரேன். ஓ கடவுளே! என்னால அத கேட்க முடியல. ஸோ அது அடுத்து வந்து நீங்க இந்த ஜெயில் மேட்டர பத்தி பேசுனீங்கல்ல, அந்த இடத்துல வந்து அந்த ஜாக்லின் நானே பண்ணதா சொல்லி அக்செப்ட் பண்ணத நான் பார்க்கல. பட் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்த மட்டும் நான் பார்த்தேன். அன்ஷிதா எதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணணும்? பண்ணிட்டு எதுக்கு சாரி கேட்கணும்? அப்படின்றது அதே கேள்வி தான் நமக்குள்ளயுமே இருந்துச்சு. பீயிங் அன் ஆடியன்ஸ், நீ பண்ணிட்ட. கண்டமேனிக்கு எல்லாத்தையும் பேசிட்ட. பேசுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு, நான் கேம்க்காக தான் பண்ணுனேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதெல்லாம் வந்து எம்மா சிவாஜி கணேசனையே நீ மிஞ்சிட்டியேம்மா! அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எதுக்கு அது பண்ணணும்? ஜாக்லின் பண்ணதும் அது தப்புன்னு தான் சொல்றேன். ஆனா அத விட ஜாக்கு கிட்ட வேற சொல்றாங்க. நான் உண்மைய தான் சொன்னேன்னு வேற ஆ சொல்றாங்க. அது கரெக்ட்டு என்ன தான். பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. ஆமாமா. அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அன்ஷிதா வந்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு, நான் சாரி கேட்கிறேன், சாரி கேட்கிறேன்னு சொல்றது ரொம்பவே தப்பு. என்னய்யா! ஜாக்கும் சொல்றாங்க. திருட்டு பிரியாணி நானும் கேங்ல அப்படித்தானே பண்ணேன். தீபக்கும் சேர்ந்துட்டாரா? என்னது புரியல. தீபக்கு? தீபக் அண்ட் ராணவ் ஜாயின்ட் திருட்டு பிரியாணி கேங். ரைட்டு. ஆ. இல்ல அதையும் நான் லைவ்ல பார்த்தேன். அவரு கேட்கிறாரு. தீபக் கேட்கிறாரு. "இது நம்மளோடது தானே எடுத்து சாப்பிடுறோம்." அப்படி இவங்க ஏதோ கிண்டல் பண்ணும்போது, "இல்ல, இல்ல இது நம்மளோட பங்கு தான் அப்படின்னு சாப்பிடுறோம்." அப்படின்னு அவரு கிளியரும் பண்ணிக்கிறாரு. ஓகே. பண்ணும்போது. அது நான் இப்பதான் பார்த்துட்டு இருந்தேன் லைவ்ல. அது வந்து அவர் கிளியர் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலா நான் இப்போ இப்போ இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா, தீபக்கோட ஃபேனா மாறிடுவேணும் இருக்கு. அப்படி இருக்கு அவரோட கேம். ம். ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான ஒரு கேமு. அப்படி எனக்கு எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட கேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. நேத்து வரைக்கும் 2 டேஸ் பிஃபோர் வரைக்கும் மஞ்சரி ஓகேவா இருந்தது. நேத்திக்கு மஞ்சரி கேம் பிடிக்கல. இன்னைக்கு பார்த்தா சௌந்தர்யா கொஞ்சம் பரவாயில்லையோ! ஏதோ பாயிண்ட்டா கேட்ட மாதிரி இருந்தது.
அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தா மறுபடியும் இந்த ஹக் பண்ணிக்கிட்டு, கிஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வேற மாதிரி போறத பார்த்தா, என்னடா ஒரு கேம்ன்ற மாதிரி இருக்கு. அதான் இந்த கேம் பொறுத்தவரைக்குங்க, கன்டினியூஸா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும். அப்புறமேட்டு புடிச்சவங்க, பிடிக்காதவங்க இது மாறிக்கிட்டே இருப்பாங்க. டக்குனு எவனாவது ஒண்ணுமே பண்ணாம பாருங்களேன், ரஞ்சித் என்னடா தங்கம் சாமின்னு இருக்காப்புலன்னு நம்ம சொன்னோம். முந்தா நேத்து அவர் பேசுனதுமே ஒரு 7 நிமிஷம் வீடியோ ரஞ்சித் பேசுனது. அத பார்த்ததுமே எல்லாம் ஃபயர் விடுறானுங்க. "ஏய் வாவ்! வாவ்! ரஞ்சித் எங்க போனீங்க இத்தன நாள்?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஓகே. ஸோ அந்த மாரி நமக்கு வந்து பெர்ஸ்பெக்டிவ் வந்து டெஃபினட்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்போது, அமைதியாவே இருக்காப்புல முத்துக்குமரன். திடீர்னு நாளைக்கு வந்து அவர் நல்லா விளையாடலாம். வேற லெவல்ல பாயிண்ட்ஸ் வைக்கலாம். ஸோ இட் வில் பி லைக் கீப் ஆன் சேஞ்சிங். அதுதான் வந்து இந்த கேமோட அடிநாதமே. பட் ஆனா இல்ல இந்த ஆக்சுவலி இந்த சீசன்ல சீசன் கொஞ்சம் அன்பிரெடிக்டபிளா இருக்குங்க. ஆமா. அதுவும் உண்மதான். மத்த சீசன் கம்பேர் பண்ணும்போது அன்பிரெடிக்டபிள்ன்றது ஏன் இருக்குன்னா வந்து இருக்கிற அத்தன பேரும் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தத்திகளா இருப்பாங்க. அப்படின்றது தான் இங்க கான்டெக்ஸ்ட்டா இருக்கு. எல்லாருமே தத்தியா இருக்கிறதுனால, எவன் எந்த நேரத்துல எந்த வெடிய வீசுறான்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இவன் நல்லா விளையாடுறானோ, இவன் நல்லா விளையாடலையோ அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டுர்றோம். இல்லங்கிறீங்களா? இல்ல அதான் ஆமாங்க. ரைட். அதான். அதான் ரைட். ஆக்சுவலி போதுமான அளவுக்கு ஆத்துன்னு ஆத்திட்டோம்னு நெனைக்கிறேன். நானும் வந்து இன்னைக்கு வந்து புஷ்பா 2 படத்துக்குலாம் போயிட்டு வந்து தூங்கல. ஏன்னா வந்து இங்க இந்த பிக் பாஸ் தான் இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் போயிரலாம். ஓவர் ஹைப் குடுத்தாங்களேன்னு போனேன். படம் 4 மணி நேரம் போட்டாங்க. 4 மணி நேரம். 2:45க்கு ஷோ. ஓகேங்களா? 6 6:32 சம்திங்ன்னு நெனைக்கிறேன். நான் தியேட்டர விட்டு வெளில வரப்ப. எனக்கே ஒரு செகண்ட்ல முடிச்சிருங்கடா டேய் போதும். பரவால்ல அவன் தங்கச்சிய கடத்திட்டு போனா நீ அப்படியே உட்ரு. வேணா காப்பாத்தாத அப்படின்னா, அங்க ஒரு சாங்க போட்டு, ஃபைட்ட போட்டு, எப்பா டேய் முடிச்சு விட்டுருங்கடான்ற மாரி வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. போய் பாருங்க புஷ்பா 2 சூப்பரா இருக்கு படம். இத நான் சொன்னா ஒருத்தன் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து, "ஏய் பூமர் நாங்கலாம் 2கே கிட்ஸ் எங்களுக்கெல்லாம் வாவ்! யூ ஸ்டெப் அசைட்" அப்படின்னு வேற ஒருத்தன் கமெண்ட் போடுறான். எல்லாருமே அமைதியா இருக்கீங்களா? ஏன் மாம் நீங்க ஏன் வந்து பேசவே இல்ல? நாளைக்கு வந்து பேசுங்க. இன்னைக்கு இதுக்கு மேல யாரும் பேசாதீங்க ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. சீரியஸ்லி ஸ்பீக்கிங் என்னால முடியல. நான் போய் தூங்குறேன். நாளைக்கு வந்து கண்டிப்பா இவங்க ஏதாவது நல்லா பேசுவாங்கன்னு நம்ம நம்புறோம். சோ தட் வி கேன் டாக் டுமாரோ. நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியல. வி கேன் டாக் டுமாரோ அண்ட் பிஃபோர் லீவிங் த ஸ்பேஸ் எல்லாருமே வந்து ஒழுக்கமா வந்து ஃபோன் எடுத்து கையில வச்சுக்கங்க. கையில வச்சுக்கிட்டு அங்க பார்த்தீங்கன்னா, ஃபோன கையில பார்த்தீங்கன்னா, மேல டாப்ல பாருங்க லெஃப்ட் கார்னர்ல வந்து நின்னுட்டு இருக்கு பார்த்தீங்களா டாமு. கையில மைக்க புடிச்சுட்டு, அதான் நானு. So please do follow me and turn your notifications on to join the spaces that I host. Okay? Until then, signing off from Tom. Tara bye bye. Good night.